தந்தை சுயமாக சம்பாதித்த வீட்டை தன் பெயருக்கு மாற்றித்தர அடித்து துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றிய மகன். சென்னை சாலிகிராமம் திலகர் தெருவில் வசித்து வருபவர் 72 வயதான முதியவரான சங்கர் சுப்பிரமணியன், ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர். தற்போது அந்த வீட்டில் இவருடைய மனைவி, திருமணமாகாத மகள், 30 வயது மகன் அனந்த சுப்பிரமணியன் ஆகியோர் உள்ளனர். இருவருக்கும் சொந்தமான 2.5 கோடி மதிப்பிலான தரைத்தளத்துடன் கூடிய 2 மாடி வீடுகள் உள்ளது. இவருடைய மகன் இந்த வீட்டை தன் பெயருக்கு மாற்றி எழுதி தர சொல்லி மிகவும் மோசமாக கொடூரமான முறையில் அவரை தாக்கி துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்கிறார். அதனால் தற்பொழுது திருவல்லிக்கேணி மேன்ஷனில் தனியாக தங்கி வருகிறார். வங்கி பணியின் வருவாயை கொண்டு சேமிப்பில் உருவாக்கிய இந்த வீட்டை அனந்தகிருஷ்ணன் உரிமை கொண்டாடி அனுபவித்தும் வருகிறார். இவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரின் உதவியாளர் ஞானசேகரன் என்பவர் பின்னாளில் இருந்து செயல்பட்டு வருகிறார். இந்த சம்பவம் நடக்கும் போதே காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவருக்கு நியாயம் கிடைக்காத பட்சத்தில் துணை ஆணையர் அலுவலகம், சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம், முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஆகிய அதிகார மையங்களில் புகார் அளித்தும் இதுவரையில் சங்கர சுப்பிரமணியனுக்கு நீதி கிடைக்கவில்லை. இது குறித்து சமூகத்திற்கான சமூக நீதிக்கான சங்கம் தலைவர் ஷியாம் அவர்களை உதவி கேட்டு சங்கர சுப்பிரமணியன் அணுகியதன் பேரில் அவருக்கு நீதி கிடைக்கும் நோக்கில் ஆதரவு. இது குறித்து சமூகத்திற்கான சமூக நீதிக்கான சங்கம் தலைவர் ஷியாம் அவர்களை உதவி கேட்டு சங்கர சுப்பிரமணியன் அணுகியதன் பேரில் அவருக்கு நீதி கிடைக்கும் நோக்கில் ஆதரவு அளிக்க முன்வந்ததாக தெரிவித்தார். சங்கர சுப்பிரமணியம் 72 வயது உடைய ஒரு சீனியர் சிட்டிசன், முதியவர். கடந்த 1.5 வருடங்களாக தன்னுடைய சொத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 கோடி ரூபாய் சொத்து, ஒரு வீடு, 3 தளம் உள்ள ஒரு வீடு திலகர் தெரு சாலிகிராமம் என்கிற இடத்தில் இருக்கிறது. வடபழனி, அது விருகம்பாக்கம் காவல் நிலையம் கண்ட்ரோல்ல வர ஏரியா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய கடின உழைப்பால் உருவான அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் அவருடைய மகன் முழுவதுமாக இவரை சித்திரவதைப்படுத்தி இவரை நைட் எல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறது, உடம்பு ஃபுல்லா வரி வரியா. இந்த நிலையில இதுதான் அவருடைய மகனும் கூட. கிளியரா இருக்கா? திரு அனந்த சுப்பிரமணியன் வயது பாத்தீங்கன்னா 30 வயசு, கல்யாணம் ஆகல. ஆனா நம்பர் 1 பூதாரி, குடிகாரரும் கூட. அது மட்டும் இல்லாம அந்த சொத்துக்காக தன்னுடைய தாய் மட்டும் இல்லாம தங்கையிலிருந்து எல்லாரையுமே மிரட்டி வச்சு இவர் கையில எழுதி வாங்குற வரைக்கும் இவரை நடு ரோட்ல வச்சு அடிச்சிருக்கிறாரு, வீட்டுல வச்சு டெய்லி அடிச்சிருக்கிறாரு, இவரை கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்ணிருக்காரு. இது ரிலேட்டடா யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தா அந்த சப்போர்ட் பண்ற நபரையும் அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது, அவங்க பொண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஊரையே கேவலப்படுத்தி, ஊர் ஃபுல்லா அவங்கள பத்தி அவதூறு பரப்பி கேவலப்படுத்தி இது பண்றாங்க. இந்த நபருடைய வேலை அவருக்கு முக்கியமா அந்த சொத்து மட்டும்தான். 2.5 கோடி அவங்க அப்பா அந்த சம்பாதிச்சு வச்ச அந்த வீடை பிடுங்கிட்டு அவங்க அப்பாவை நடுத்தருல விடணும். இவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, இவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, ரிட்டையர்ட். போய் கமிஷனர் ஆபீஸ், டிசி ஆபீஸ், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல்லு, அது இல்லாம போலீஸ் ஸ்டேஷன், விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். எப்ப 2023 நடந்த இன்சிடென்ட்டுக்கு 2023 5ஆம் மாசம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆஃப்டர் லாங் ஒர்க்கிங் அவர்ஸ், அவ்வளவு தூரம் காவல்துறை அந்த அளவுக்கு உள்ள எந்த அளவுக்கு மட்டமா வேலை பார்த்திருக்காங்கன்ற தகுந்த ஆதாரங்களோடு கொடுக்கிறேன். 2024 6ஆம் மாசம் தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியும் நான் பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்கேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, 294/506(1) இது ஸ்டேஷன் பெயிலபிள் அஃபென்ஸே கிடையாது. 2 செக்ஷன் 2 தடவையும் அதே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு.
2 தடவை ஒரு நபர் மேல 2 தடவை 5061 5061 வந்திருக்கு. ஆனா அந்த 5061ல இவங்க ஸ்டேஷன் பெயில்ல விட்டிருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அது எதனால் என்றால் 6 லட்சம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் எம்எல்ஏ வச்சுக்கலாம், மினிஸ்டர் கூட கிடையாது, எம்எல்ஏ கனகராஜ், அவர் பேரு காமராஜ், ஞானசேகரன் வந்து அவருடைய அடியாள் பிஏ, காமராஜுடைய பிஏ பிளஸ் அல்லக்கை ஆளினால் எல்லா விளக்கங்களும் அதுல வரும். அந்த திரு காமராஜுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ஞானசேகரன் என்கிற சேகர் இவர் மகனோட சேர்ந்து கொண்டு இவர் கம்ப்ளைண்ட்டுக்கு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவர் மகனை அரெஸ்ட் பண்ணாம ஸ்டேஷன் பெயில்ல விட்டுருக்காங்க. This is actually 5061 they have to get arrested and they have to get remanded. ஆனா அந்த ரிமாண்ட் செய்யாம 2 வாட்டியும் ஒரே டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட், ஒரே டைப் ஆஃப் நேச்சர், அந்த கிரைம் வந்து the same crime. அதுக்கு அரெஸ்ட் பண்ணாம அவரை வெளியே விட்டது காவல்துறையுடைய முதல் தவறு. 2வது அதை செய்வதற்கு 6 லட்சம் ரூபாய் லஞ்சமும் வாங்கியிருக்கிறாங்க. அதை திரு சேகர், ஞானசேகரன் அலியாஸ் சேகர் என்கிற லோக்கல்ல இருக்கிற காமராஜ் பழைய அமைச்சர், பழைய எம்எல்ஏ, அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் ஸ்டேஷனுக்கு முக்கியமான மாமூல் வசூல் பண்ணி கொண்டிருக்கும் நபர், அவருடைய ரெக்கார்டிங்ஸ், அவர் பையனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே டீட்டெயிலோட ரெடி டு பிரசன்ட். என்னன்னா இவர் மேல இவங்க கம்பெனில அவங்க பையனுக்கு இப்படி வேற மாதிரி லிங்க்ல இருந்த ஒரு பொண்ணு கீதான்ற ஒரு லேடி, அந்த லேடியை வச்சு இந்த மாதிரி நானு இவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு, இவரோட வயசு 72, அந்த கொடுத்த பொண்ணுடைய வயசு 28, கம்ப்ளைண்ட் வந்து இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை விசாரிக்கும் பொழுது உண்மைகள் வெளிவந்தது என்னவென்றால், இவருடைய பையன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடு, எங்க அப்பாவை உள்ள போட்டுட்டா சொத்து என் பேருக்கு வந்துடும், அப்ப நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பல ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பொண்ணை மோசம் பண்ணியிருக்கிறது வெளியே வந்திருக்கு. இந்த விஷயத்துல அதற்கான ஆதாரங்கள், வீடியோ ப்ரூஃப் எல்லாமே ரெடியா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க நாங்க விசாரிக்கும் போது எங்க கிட்ட உண்மையை வாக்கு மூலமா கொடுத்துருச்சு. இல்ல சார் எனக்கு இப்படி சொன்னாரு, இல்லைன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ண விஜய் அவங்க அம்மாவெல்லாம் பத்தி தவறா பேசி அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் எங்களுக்கும் நடக்கும்னு சொல்லி மிரட்டினதுனால நாங்க அவர் பையனுக்கு வேற வழி இல்லாம சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் கம்ப்ளைண்ட்டு. நான் வேணா கமிஷன் ஆபீஸ்ல கூட வந்து சொல்றேன் சார், இவர் மேல எந்த தப்பும் கிடையாது, எனக்கு அப்பா மாதிரி இவரு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன வாக்குமூலமும் கையில இருக்கு. இதை நோண்டி துருவி தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுல கீழே இருக்குன்றத பார்க்கணுன்றதுக்காகவே இறங்கி இந்த கேஸை எடுத்து இவ்வளவு தூரம் உள்ள போய் ஆழமா எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா, உண்மையா சொல்றேன், விருகப்பாக்கம் காவல் நிலையம் இருப்பது அந்த இடத்துல காவல்துறையில இந்த அழகுல ஒரு காவல்துறை நடந்தால், அன்றைக்கு கமிஷனராக இருந்தவர் சென்னை கமிஷனராக இருந்து அவர் வேற எதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. ஆவடி கமிஷனரேட்டுடைய நிலைமையும் பரிதாபமாக இருக்கிறது. சென்னை கமிஷனரேட்டும் இன்னைக்கு இந்த அளவுல கீழே இருக்கு. ஒரு நியாயம் வழங்க வேண்டிய, நியாயம் பெற்றுத்தர வேண்டிய காவலாளிகளே, ஒரு வயதான ஒரு 72 வயசுங்க, உழைச்சு கஷ்டப்பட்டு கட்டின 2.5 கோடி ரூபாய் ஒர்த்துள்ள வீட்டை இன்னைக்கு அவர் அனுபவிக்க முடியாம இதே திருவல்லிக்கேணியில ஒரு சின்ன மேன்ஷன்ல 1.5 வருஷமா சாப்பிட்டு நெஞ்சு நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு உடையுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி பெத்த பையனே அடிச்சு விரட்டுறான். இதுக்கு இவர் முதலமைச்சர்கிட்ட போயும் நடவடிக்கை எதுவும் இல்லை. அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை தன் கடமையை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? 5061 போட்ட அந்த அக்யூஸ்ட மினிமம் 45 நாளாவது ரிமாண்ட்ல வச்சுதான் பெயில விடணும். ஆனா 2 தடவை அதை செக்ஷன் போட்டிருக்காங்க, 2 எஃப்ஐஆர். அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது 2023, இவங்க போட்டது 2024 எஃப்ஐஆர். இவ்வளோ வேலைகள் செய்து உண்மையாகவே நீதியை சாகடித்து கொண்டிருக்கும் அந்த ஆய்வாளர் மீதும்
அந்த கன்சர்ன் டெபுட்டி கமிஷனர் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன். ஏன்னா டிசி லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசியாச்சு அந்த அம்மாட்டையும். ஆனால் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. அப்படி அவங்களால மேய்க்க முடியல, அப்படி இருக்கு அங்கே உட்காருங்க, வேற யாராவது ஆஃபீஸர் உட்கார இருக்க வேண்டியது. A person is not strong, a person is not for administration, then உங்களால அந்த இடத்த மேய்க்க முடியாது. ஒரு இன்ஸ்பெக்டர் இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு ஏசி, அதுக்கு மேல டிசி, இவங்க அத்தனை பேர் இதை பொறுப்பேற்று இந்த நபருக்கு நியாயம் பெற்றுத்தர ஆவண செய்யுமாறு உண்மையாவே இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் எடுத்த சவாலான கேஸா இதை நாங்கள் கருதுறோம்.